இப்போ நீங்க வந்து அதிகபட்சமா ChatGPT யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இருக்கீங்க அப்படின்னா, இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது நீங்க வந்து ChatGPTல ஒரு இமேஜோ அல்லது ஸ்கிரீன்ஷாட்டோ ஆட் பண்ணி, அத பத்தின டீடைல்ஸ் வந்து நீங்க ChatGPT கிட்ட வந்து கேட்பீங்க. இப்போ நீங்க வந்து ஒரு இமேஜ் ஆட் பண்றீங்க அப்படின்னா, இப்போ அந்த இமேஜ்ல என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு ChatGPT வந்து பாருங்க பொதுவா வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணும். ஆனா நீங்க ஆட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த இமேஜ்லயோ அல்லது ஸ்கிரீன்ஷாட்லயோ குறிப்பிட்ட ஒரு ஆப்ஷனா இருக்கட்டும், குறிப்பிட்ட ஒரு ஃபீச்சரா இருக்கட்டும், அத மட்டும் நீங்க வந்து ChatGPT கிட்ட கேட்கணும். அத பத்தின டீடைல்ஸ் மட்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்துல, நீங்க வந்து எந்த ஸ்கிரீன்ஷாட்டோ அல்லது இமேஜோ நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். ஆட் பண்ணிட்ட பிறகு நீங்க ஆட் பண்ண அந்த இமேஜா இருக்கட்டும், ஸ்கிரீன்ஷாட்டா இருக்கட்டும், அத வந்து நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்ட பிறகு அதுல வந்து குறிப்பிட்ட ஆப்ஷனா இருக்கட்டும் அல்லது குறிப்பிட்ட ஃபீச்சரா இருக்கட்டும், நீங்க வந்து அத நீங்க மார்க் பண்ணி காமிக்கலாம். அப்படி இல்லனா நீங்க வந்து ரவுண்ட் பண்ணி காமிக்கலாம். டிரா பண்ணலாம். டிரா பண்ற ஆப்ஷன் வந்து வந்துரும். உங்களுக்கு எப்படி டிரா பண்ணி காமிக்கணுமோ அந்த ஃபீச்சரை மட்டும் நீங்க வந்து டிரா பண்ணிட்டு நீங்க வந்து சென்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ குறிப்பா அந்த ஃபீச்சர் அந்த ஆப்ஷனை மட்டும் ChatGPT வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும் உங்களுக்கு. அதை பத்தின டீடைல்ஸை நீங்க வந்து தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.